ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையானது சங்கீதம் 118 சங்கீதம் 5வது வசனத்திலே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் என்னை கேட்டறி விசாலத்திலே வைத்தார். இந்த மாதம் ஒரு விசாலத்தின் மாதம் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். நெருக்கப்படுகிறது பற்றி சொல்லுகிறார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நெருக்கம் என்பது இன்றைக்கு ஃபைனான்ஸில் நெருக்கம் இருக்குது. குறுகிய பாதை. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன வீட்டில் இருக்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஃபீஸ் கட்ட முடியாமல், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறேன், வாடகை கட்ட முடியாமல் இருக்கிறேன். இன்றைக்கி கட்டுப்பாடு நிறைஞ்ச வாழ்க்கையில் வாழுகிறோம். நிறைய தட்டுப்பாடுகள், நிறைய கஷ்டங்கள் இருக்குது இன்றைக்கி உலகத்தில். எல்லாம் இன்றைக்கி தேசமே நெருக்கத்தில் தான் கிடக்குது. அதன் குடிகளும் நெருக்கத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கஷ்டம். நிறைய பேர் இந்த ஜூன் மாதத்தில் சொல்கிறது ஃபீஸ் கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, இந்த சம்பளம் எனக்கு பத்தலை. இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் தான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்கிறார்கள். நெருக்கம் எல்லாருக்கும் உண்டு. நாங்களும் கூட திருமணமான நாட்களிலே நெருக்கத்திலே தான் வாழ்த்தோம். ஆனால் ஆண்டவர் இவர் சொல்கிறார், நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிட்டார், ஜெபம் பண்ணார், இந்த பாதையிலிருந்து என்னை எடுத்து போடணும். இந்த நெருக்கங்கிறது ஒரு வாழ்க்கை அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாதை. அதே சமயத்தில் நம்மளை விசுவாசத்தை கொண்டு விசாலத்திற்குள் நடத்துகிறவர், விசாலத்தை கொடுக்கிறவர், எல்லையை பெரிதாக்குகிறவர், விஸ்தாரமாக்குகிற தேவன். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அதை செய்தார். குறுகிய பாதை, சின்ன வாழ்க்கை, சிறிய காரியங்கள், நெருக்கத்தில் எல்லா சூழ்நிலையிலையும் நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த நெருக்கத்தின் ஜீவியம்தான் பரலோகத்துக்கு போகிற வழி என்று சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது ஒரு பாதை, ஜீவனுக்கு கொண்டு போகிற வழியானது. நெருக்கம் இல்லாமல் விசாலம் அடைய முடியாது. சங்கீதம் 118 சங்கீதத்தில் 1-4 வசனத்தில் பார்க்கும்போது தாவீது துதிக்கிறார். அது பிறகு அவர் ஜெபிக்கிறார். கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி என் எல்லையை பெரிதாக்கும் யாபேஸ் ஜெபித்தது போல நீங்கள் ஜெபித்து பாருங்க, ஸ்துதியுங்க, ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்கள் எல்லையை அவர் பெரிதாக்குவார், விசாலத்திற்குள்ளே நடத்துவார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது, எங்கள் சர்ச்சு ரொம்ப சின்ன சர்ச்சாக இருக்குது, சின்ன பிஸ்னஸாக இருக்குது, சின்ன கடை வச்சுருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லைகளை அவர் பெரிதாக்குவார். ஜெபிங்க, ஆண்டவர் இடத்துல கேளுங்க, கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.